ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, அவசர செய்தியை உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கிறேன். இந்த செய்தியை உன்னிடத்தில் இல்லாமல் வேறு எங்கோ வைத்துக்கொண்டு இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்காதே. என் செல்வமே, அவசர செய்தி, அதுவும் உன் எதிரியினிடத்தில் இருந்து வந்த செய்தி. அந்த செய்தியை நீ கேட்கவில்லை என்றால் அவனோடு உன்னை அழைக்க காத்திருக்கிறான். என் பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு புரியாது என்று நினைக்கிறேன். நீ கவனமாக கேட்டால் மட்டும்தான் நடக்கப் போவது புரியும். என் பிள்ளையே, அவன் இத்தனை நாள் உன்னை அழிக்க வேண்டும் என்றுதானே ஓடி 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 அவன் உழைத்துக் கொண்டிருந்தான் உன்னை அழிப்பதற்கு. எதை செய்தால் என்று தேடி 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 கண்ணில் கண்டதையும் காதில் கேட்டதையும் வைத்து செய்து உன் வாழ்க்கையை ஒளிமயத்தில் இருந்து எடுத்து இருட்டுக்குள் போட்டு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்து உன் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருந்த அவனுக்கு வந்த சீரழிவை உனக்கு திருப்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நாளை விலை மதிப்பில்லாத ஒரு பரிசை அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த பரிசை பெறும்போது அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் மட்டும் இதில் பாதிக்கப்படக்கூடாது, அவனையும் சேர்த்து நான் அழிப்பேன் என்று உன்னையும் கை நீட்டி சொல்லியிருக்கிறான் பிள்ளையே. அதனால் தான் ஓடோடி வந்திருக்கிறேன். அவன் வாழ வேண்டும், நீ அழிய வேண்டும் என்று நினைத்திருக்கும் அவன் அழிய போகும் நேரத்தில் நீ வாழட்டும் என்றா நினைப்பான்? நான் சொல்கிறது புரிகிறதா? நாளை அவனுக்கு ஒரு மரண யோகமாக இருக்கிறது. அந்த மரண யோகத்திலும் தனியாக போக மாட்டேன், நான் போகும்போது அவனையும் இழுத்துத்தான் செல்வேன் என்று உன் எதிரி உன்னை குறிப்பிட்டிருக்கிறான் பிள்ளையே. அவன் தனியே போக மாட்டானாம். நான் வாழ வேண்டும் என்றுதான் அவனை அழித்தேன். ஆனால் நானே இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவனை மட்டும் வாழ விட்டு விட்டா போவேன் என்று ஆத்திரத்தோடு பதிலை கூறிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? பிள்ளையே, அதை உன் செவிகளால் கேட்கத்தான் போகிறாய். ஒருவரின் இல்லத்தையும் ஒருவரையும் உள்ளத்தையும் கெடுத்தால் என்ன கிடைக்குமோ? ஒருவரின் வாழ்க்கையை அழித்தால் என்ன கிடைக்குமோ? ஒருவரிடத்தில் இருந்து எதை பிடுங்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன நடக்குமோ? இன்னொரு உறவை பறித்து தன் உறவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்ன நடக்குமோ? ஒரு குடும்பத்தை சீர்குலைத்து பார்க்க வேண்டும், ஒருவரின் கண்ணீரில் என்னுடைய சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னவனின் கதை என்னாக போகிறது என்று நீ பார்க்கும் நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளையே. நான் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா? அவன் சொன்ன விஷயம் நடந்துவிடக் கூடாது. அவனுக்கு வருவதை உனக்கும் திருப்பி விட்டு உன்னையும் அவனோடு அழைத்து சென்று விடுவேன் என்று அவன் திட்டம் போட்டு காத்திருக்கிறானே, அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது உன்னை நான் தேடி வந்திருக்கிறேன் செல்வமே. தங்கமே, சற்று கவனமாக இரு. ஏனென்றால் இப்போது காற்று திரும்பிவிட்டது பிள்ளையே. இப்போது அவன் பக்கம் வீச தொடங்கிவிட்டது. அவன் எந்த புறத்தில் உன்னை தேடி எதை அனுப்பினானோ அது எல்லாம் திசை திரும்பி அவன் பக்கம் திரும்பிவிட்டது பிள்ளையே. அவன் அழியும் நேரம் நெருங்கிவிட்டது. 24 மணி நேரத்தில் அவனின் அழிவை உன் செவிகளில் கேட்கப் போகிறாய். தங்கமே, நான் சொன்னதை கேட்டுத்தானே இந்த வாக்கை பார்க்க வந்திருக்கிறாய். அதன்படி நாளை நான் நடத்தி காட்டுவேன் பார். உன் எதிரி அழியும் நேரத்தை உன் கண்களிலும் உன் செவிகளிலும் கேட்கவும் பார்க்கவும் வைக்கப் போகிறேன் பார். அழியப் போகிறான், சந்தோஷப்படு. உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தவன் இல்லாமல் போக போகிறான், சந்தோஷப்படு. அவனுக்கு நான் கொடுக்க போகும் தண்டனையை 24 மணி நேரத்தில் பெறப்போகிறான், சந்தோஷமாக இரு. நாளை இந்த செய்தியை உன் செவிகளால் கேட்கப் போகிறாய். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்டனை 100க்கு 100 அவனுக்கு பலிக்கும். பழிக்க வைக்க நம்பிக்கையோடு என் எதிரியை அழித்து விடு தாயே என்று சொல்லி உன் காணிக்கையை எனக்கு அனுப்பு. 24 மணி நேரத்தில் உன் எதிரியின் அழிவை உன் காதுகளால் கேட்பாய்,
கண்களால் பார்ப்பாய். நம்பிக்கையோடு நீ கொடுக்கும் இந்த காணிக்கை உன் எதிரியை அழிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தாய்க்கு உன் காணிக்கையை அனுப்பு. ஓம் சக்தி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலம் உங்களிடத்துல நான் ஒன்று வேண்டி கேட்டுக்கிறேன். கடன் சுமையால் பல பிரச்சனைகளும் பல போராட்டங்களும் இருக்கு. அதிலிருந்து என்னை மீட்டெடுக்க உங்களால் முடியும்னா உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்க. உங்கள் உதவிக்காக காத்திருக்கிறேன். அம்மாவை நடுவில் வச்சு அம்மாவின் பிள்ளைகளாக இருக்க உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். எனக்கு உதவி செய்ய முடியும், நான் உதவி செய்யறேன் அப்படின்னு உங்கள் மனசில் ஆத்தா பேசுனா எனக்காக நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் உதவிக்காக நான் காத்திருக்கேன். ஓம் சக்தி. நன்றி.